வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். சென்னைக்கு புதிய ரயில் வர இருக்கிறது. அதுவும் சென்னை கடற்கரைக்கு புதிய ரயில் வர இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரெயின் வர்றது பீச் வரைக்கும், ஆனால் கிளம்புறது சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 04815 அப்படிங்கிற நம்பரில் ஜோத்பூர்லேருந்து சென்னை பீச் வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. 27ஆம் தேதி ஜூன் மாதம், அதே மாதிரி ஜூலை மாதம் 4, 11, 18, 25 ஆகிய 5 சனிக்கிழமையும் இரவு 9:20 மணிக்கு ஜோத்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து ஜெய்ப்பூர் வழியாக இட்டார்சி வந்து இட்டார்சியிலிருந்து போபால் நாக்பூர் வழியாக சென்னைக்கு 3வது நாள், அதாவது சனிக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 4816 அப்படிங்கிற நம்பரில் 04816 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரலிருந்து இந்த ரயில் புறப்பட்டு செல்கிறது. சென்னை சென்ட்ரலிருந்து புறப்படக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி ஜூன் மாதம் 7, 14, 21, 28 ஆகிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை 5:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது புதன்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஜோத்பூரை மீண்டும் சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆனால் இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியோ அல்லது முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளோ கிடையாது. முழுக்க ஏசி வகையிலான ரயில் தான். 2 செகண்ட் ஏசி பெட்டியும் 15 தேர்ட் ஏசி பெட்டியும் இந்த ரயிலில் இருக்கும். ஆக முன்பதிவு செய்த பயணிகள் மட்டும்தான் நிச்சயமாக பயணிக்க முடியும். ஆனால் நம்ம ராஜஸ்தானுக்கு டூர் போகணும் ஜூலை மாதத்தில், எந்த ட்ரெயின்லையும் டிக்கெட் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயில் சேவையானது 5 வாரங்கள் மட்டும் இயக்கப்பட இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம தமிழகத்திற்குள்ளேயே சுற்றுலா செல்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நார்த் இந்தியாவுக்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு இந்த தகவல் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. வருகிற 27ஆம் தேதி ஜோத்பூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வரக்கூடிய ரயில் 30ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஜோத்பூர் செல்லும். நன்றி, வணக்கம்.